கன்னி ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த குரு மாற்றம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுவரை பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவத்துல இருந்தார் 10ஆம் பாவத்துக்கு மாறுறாருங்க. பொதுவாவே 9ஆம் இடத்தில் இருப்பதே ஓரளவுக்கு ரொம்ப நல்ல பலன்கள். 10ஆம் பாவத்துக்கு மாறுறாரே கன்னி ராசிக்கு அப்படின்னு சில பேர் கொஞ்சம் பயமுறுத்துற மாரி சொல்லலாம். 10ல் துரியோதனன் மாண்டான் குரு அப்படிங்கிற மாரி ஒரு அமைப்பு சொல்லுவாங்க. 10ல குரு இருக்கும்போது துரியோதனன் கூட மாண்டு போயிட்டான் அப்படிங்கிற மாரி ஒரு அமைப்ப சொல்லுவாங்க. இந்த 10ஆம் பாவம்ங்கிறது என்னன்னா ஜீவனஸ்தானம். 10ஆம் பாவத்துல பாவியாவது இருக்கணுங்கிறது ஒரு வச்சனம். ஏன்னா இப்ப ஒருத்தவனுக்கு வேலையே இல்ல, ஒருத்தன் வேலை வெட்டிக்கே போகாம சும்மா இருக்கான் ரொம்ப நாளா அப்படிங்கிறவனை நம்ம ஏத்துப்போமா? அல்லது இன்னொருத்தவன் வந்து வேலை செய்கிறான், ஆனால் கொஞ்சம் கஷ்டமான வேலை செய்கிறான், ஒரு திட்டமான வருமானத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறான், ரொம்ப கம்மியானபடி ஒரு சம்பாவனத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு வச்சுப்போம், சன்மானத்தை. இப்போ யாரை நாம ஏத்துப்போம்? ஒன்றும் வேலைக்கே போகாம இருக்கிறவனே நம்ம ஏத்துப்போமா?